எவ்வளவோ நம்முடைய தேவைக்குத்தான் பணமே தவிர தேவையை மீறி பணம் தேவையில்லை என்பதனை அந்த கேபி பாலா அந்த பையன் நன்றாக உணர்ந்திருக்கிறார். அதை மீறி கிடைக்கக்கூடிய பணத்தை அவர் உதவி செய்கிறார். உண்மையிலேயே அவருக்கு அன்பு மற்றும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக யாராவது நீ அவரை பத்தி பேசுனீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு தான் அசிங்கம் அவரை பத்தி பேசுனீங்கன்னா. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த இந்த 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 ஃபியூனரலுக்கு நீங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஒரு நடிகர்கள், புகழ்பெற்ற நடிகர்கள்லாம் எத்தனை பேர் அங்க வந்திருக்கிறாங்க சொல்லுங்க. அப்போ ஒரு நடிகரா இருந்தா அவன் மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைந்து அவன் புகழோட இருந்தால் மட்டும்தான் நீங்க போய் அட்டண்டன்ஸ் போடுவீங்க. கரெக்டுங்களா? இல்ல அவர் நடித்திருக்கிறார், அவர் ஒரு நடிகர் சங்கத்தில் மெம்பராக இருக்கிறார் அப்படின்னா நீங்க போய் நிக்க மாட்டீங்க. அப்படிதானே? அங்கேயே நீங்க பாக்குறது உங்களுடைய அந்த ஆடம்பரம் இதைத்தான் நீங்க பாக்குறீங்க. அது ஒரு போலி அப்படின்றது உங்களுக்கு தெரியல. அது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை அப்படின்றது உச்சபட்ச நடிகர்களுக்கே தெரியலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? ஏன்னா யதார்த்தம் சொடக்கு போற அந்த நேரத்துல உயிர் பிரிந்து விடும். அது யாருக்கு எப்போது பிரியும் என்று சொல்ல முடியாது. அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த நடிகர் இறந்து போனதுக்கு யாருமே போகல. ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் கன்சிடர் பண்ணி இன்னைக்கு பெரிய உச்சபட்ச நடிகர் எல்லாம் நீங்க போயிருக்கலாமே. நீங்க யாருமே நீங்க போகல, எதுவுமே செய்யல. ஸோ அந்த பையன் இன்னைக்கு போய் அவர் அந்த மரியாதையை செய்திருக்கிறார், அந்த செலவுகளை செய்திருக்கிறார். அவர் இருக்கும் பொழுதும் அவருக்கு தேவையான அந்த பண உதவியை செய்திருக்கிறார். இந்த கேபி பாலா நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உதவிகளை செய்யுங்கள். இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அவர்களால் முடிந்த விஷயங்களை அக்கம் பக்கத்தில் யாருக்கு தேவை இருக்கிறதோ அவருடைய தேவையை மீறி அவர்கள் செய்வதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் என்ற அளவில் நான் இது பதிவு செய்கிறேன் இந்த வீடியோவை. யாராவது நீங்க அந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பார்த்துக்கோங்க. நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்னு. யாராவது நீ கேபி பாலா பத்தி தப்பா பேசுனீங்கன்னா உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பார்த்துக்கோங்க. அதான் நான் சொல்ல விரும்புறேன். உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரு, அவர் ஏதாவது ஒரு குற்றவாளியாக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு சட்டம் இருக்குது. சரிங்களா? அது சட்டத்தின் பிடியில் அவர்களாம் அப்படிலாம் பண்ண மாதிரி தெரியல. சரிங்களா? அதனால அந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவிட்டவர்கள் உங்களை நீங்கள் உங்களுக்கு அவமானப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிதான் சொல்ல முடியும். கேபி பாலா தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்கட்டும். யாராவது ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த பையனை நம்ம நேர்ல சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது நம்ம சொல்லலாம். வேற எந்த ஒரு நடிகர்களையோ நடிகைகளையோ இல்ல ஒரு பெரிய ஆளுமை மிக்கவர்களையோ பார்க்கணும் அப்படின்லாம் எனக்கு எந்த எண்ணமும் தோணலை. இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த கேபி பாலா இந்த பையனை நம்ம சந்திக்கணும், பார்த்து அவனுக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. பார்க்கலாம்.